இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, நமக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, ஏதோ நான் தனிமையில் இருக்க மாதிரி உணர்றேன் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்காருங்க. இன்றைக்கி நமக்கு உலக பிரகாரம் காரியங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பாவம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைக்கி நம்ம பாவத்தினால் தள்ளப்பட்டிருக்கோம். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஏசப்பா என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாரா? நிச்சயமாக ஏற்றுப்பாருங்க. மனம் திருந்தி நீ வருகின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு, சமாதானம் உண்டு. கலங்காத, மீண்டும் அந்த தவறை செய்யாத, மீண்டும் அந்த பாதை நோக்கி போகாத. நானே உனக்கு மகிமையாகவும் பலனாகவும் இருக்கின்றேன், என்னுடைய தயவினால் உன் கொம்பை உயர்த்துவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இன்றைக்கி நம்மளை சுற்றி உள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. எப்போ என்ன நடக்கும்னு தெரில பிரதர். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. யார் எப்படி போனான்னு சொல்லி நம்ம வாழ முடியுமா? நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சிட்ருக்கேன். ஆனால் நான் இக்கட்டான சூழ்நிலையில் தவிக்கின்ற பொழுது எனக்கு உதவி செய்ய யாருமே முன் வரலையே. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. தனியாக தவிச்சிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கலங்கி நிற்கிற ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெப விண்ணப்பம் யாருக்காக அப்படின்னு சொல்லும்போது, இங்கே குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா? எதற்காக? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். கடன் வாங்கிட்டாங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்க ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா குடும்ப உறவுகளெல்லாம் விட்டுட்டு தனிமையில் அங்கே அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க? கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும், குடும்ப சுமைகளை நான் தான் சுமக்க வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு திரும்பியும் நான் குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் திரும்ப வரணும். அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோங்க. ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமாக அவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒற்றுமையாக சமாதானமாக இணைக்கின்ற பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்பம் பாரங்கள் அதிகமாகிடுச்சு, கடன் சுமைகள் அதிகமாகிடுச்சு, நான் வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? கிளம்பி போகிறாங்க. எவ்வளோ ஒரு விஷயம் உள்ளது. இன்றைக்கி நிறைய பேர் தான் பண்ணிகிட்ருக்காங்க, தனிமையில் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆண்டவர் நீர் தான் ஆண்டவர் துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து அவங்க வேலை செய்கின்றவங்க வேலையை பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க உடல் சுகத்தோட பலத்திற்குன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அவங்க வேலையில் முன்னேற்றம் அடைந்து சம்பாதிச்சுட்டு சீக்கிரமாக அவங்க குடும்பத்துக்குள்ளாக இணைய வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். கலங்காதீங்க, சீக்கிரமாக வந்துடுங்க, குடும்பத்தோட ஒற்றுமையாக இருங்க. குடும்பத்தோடு நம்ம இருக்கின்ற பொழுது அதில் இருக்க சந்தோஷம் அப்படி இருக்குங்க. இன்றைக்கி அங்கங்கே பிரிஞ்சு அங்கங்கே பிரச்சனைகள், அங்கங்கே சண்டை சச்சரவுகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ குடும்பங்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா கிட்ட முழு மனசோடு அவர் நம்புகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போக்கின்றார். கலங்காதீங்க, யாரையும் பார்க்காத. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் இதுதான். யாரையும் பார்க்காதீங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்க ஒவ்வொன்று வாழ்ந்துட்டுருக்காங்களே, ஆண்டவர் ஏன் கொடுக்க மாட்டேங்க? அதை வேணாங்க, நமக்கு கொடுப்பார். கரெக்டான நேரம் நமக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலுகி பெருகி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகின்றார். உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியினால் நிரப்ப போகின்றார். பிரைஸ் தி லார்ட். தினந்தோறும் ஜெபியுங்கள். உங்கள் மனம் வேதனைகளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெபியுங்கள். தினம் நான் சொல்கிற விஷயம் இதுதான். ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோங்க. முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, முதலாவது சொன்னது போல தான், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், நேர்மையற்ற செல்வத்தை சேர்த்துட்ருக்கேன், இதெல்லாம் வேணாம், எனக்கு தேவையற்ற ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் வேணாம், ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல் நான் செஞ்சிட்ருக்கேன், இது எவ்வளோ தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இருந்தாலும் அந்த தவறு தினமும் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்குது ஒரு சில விஷயங்கள். இல்லை சாத்தான் நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்ம திருந்தி வாழணும்னு நினச்சா கூட தூண்டுதல், நீ பண்ணு, நீ ஏன் திருந்துற, வானா நீ வா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நம்ம இழுத்துக்கிட்டே இருக்குல்ல. நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக நிற்கணுங்க. உங்களுக்குள்ளார உங்களை நீங்கள் முழுமையாக நம்புகின்ற பொழுது உங்களுக்குள்ளே நல்ல விஷயங்கள் வெளிப்படுங்க. உன்னெல்லாம் யாரெல்லாம் தப்பாக பேசிட்டாங்களோ, எந்தெந்த வாயெல்லாம் உன்னை தப்பாக பேசிச்சோ அந்த வாயை அடைக்கணும் அப்படின்னா, நீ உங்களுக்குள்ள மாற்றத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஊர் வாயை நம்ம அடைச்சிடலாம்.
இன்றைய நாள் ஜெபம் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய மகிமைக்காகவும் பலனுக்காகவும் இருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் மேல் உம்முடைய தயவை வைத்து எங்களை உயர்த்துங்கப்பா. எல்லா தேவைகளையும் அருள செய்து குறைகள் யாவற்றையும் அகற்றுங்க ராஜா. எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவீராக, கடன்களை ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. அப்பா, எங்களை ஒருபோதும் கைவிடாதீங்கப்பா. இருப்பினும் நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர்தாமே எங்கள் குறைகளை காணாமல் எங்கள் மீது இரக்கம் வைத்து இன்றைய நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை அற்புத விதமாக வழிநடத்தியதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்களை ஒருபோதும் கைவிற்றாதீங்கப்பா. எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோன்னு சொல்லி உமக்கு முன்பாக மண்டிட்டு ஜெபிக்கின்ற இந்த வேளையில் எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்வீர் என்று நம்புகிறேன்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுருக்கேன் அன்பான உறவுகள், யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் கூடும் என்று நம்புகிறேன் இயேசப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. யாரெல்லாம் மனம் வேதனையோடு மனம் நொந்து நூலாய் உமக்கு முன்பாக ஜெபிக்க வந்திருக்காங்களோ அவங்க வாழ்க்கையை நீர் பத்திரமாய் பார்த்துப்பீர் நம்புகிறேன் இயேசப்பா. தனிமையில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த அவங்கள பத்திரமாய் நீர் தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்கள பத்திரமாய் நீ கண்மணி போல் பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஆண்டவரே. எல்லோரும் இருக்கணும்ப்பா. யாரையும் கைவிட்றாதீங்க ராஜா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க சப்பா. எங்களை கொண்டு இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீரை நம்புகிறேன் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.